ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி மொச்சையோட கத்திரிக்காயும் கருவாடு சேர்த்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த கருவாட்டு குழம்பை சாதம், இட்லி, தோசையோட மட்டும் இல்லாமல் களியோடு சேர்த்து சாப்பிடும்போது அம்புட்டு சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 6 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயிலே வறுக்கிறதால சீக்கிரமாகவும் வறுபட்டுரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய துண்டு தேங்காவை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையுமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இனி இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இனி குழம்புக்கு தேவையான தாளிப்பு கொடுக்கலாம். அதே கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 20 பல்லு பூண்டு முழுசாக தொளிச்சு சேர்த்து நல்லா செவர வணக்கி விட்டுக்கலாம். பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு குழம்புடைய சுவை இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாட்டு குழம்புல பூண்டு அதிகமாக போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா செவர வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா செவர வணங்கணும், அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா செவர வணங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 4 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதேமாதிரி சேர்த்து நல்லா எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 தக்காளி பழத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா தக்காளியோட புளிப்பு சுவையில் கத்திரிக்காய் வந்து வேகாமல் போயிடும். அதனால் முதல்ல கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. தக்காளியும் நல்லா சாஃப்டாக வந்து குழஞ்சி வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ இது கூட 200 கிராம் மொச்சையை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே தாளிப்போடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும்னா ஓவர் நைட் கண்டிப்பாக நல்லா ஊறணும். இப்போ இது கூட 150 கிராம் நெத்திரி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே சேர்த்து நல்லா எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் இதை கருவாட்டோடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே வெளியில் வரும். நல்லா வணக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இது கூட நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கருவாடு குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதான். இனி குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கமகமன்னு மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஃபைனலாக 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 3 பல்லு பூண்டையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 3 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு மிளகு சீரகம், பூண்டு, அந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர்லாம் அப்படியே சூப்பராக வெளியில் வரும். அவ்வளோதான். மணக்க நம்மளுடைய மொச்சை கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கூடவே களியும் ரெடியாக இருக்குது. களி எப்படி செய்கிறதுன்னு லாங் வீடியோவில் ஆல்ரெடி நான் பதிவு போட்டிருக்கிறேன். அந்த பதிவு போய் செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நம்மளுடைய கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்குமே சூப்பரான டேஸ்ட்டில் வரும். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.